ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான வேத பகுதியை தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ஈரான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு யுத்தம் உலகம் எங்கும் இருக்கிறதான எல்லா மக்களையும் ஒரு துக்கத்துக்குள்ளாக தள்ளி இருக்கிறது. மன ரீதியாக எல்லாருமே ஒரு பயத்திலே காணப்படுகிறதை நாம் காண முடிகிறது. முக்கியமாக அந்த மத்திய பிராந்தி பகுதியில் இருக்கக்கூடியதான நாடுகள் எல்லாமே சமாதானத்தை இழந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக முஸ்லீம் கண்ட்ரிகள், அதில் இஸ்ரேல் நாடு, அதை சுற்றி இருக்கக்கூடியதான சில நாடுகள் எல்லாமே பயந்துக்கிட்டே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். கடல் வழி பிரயாணங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது, வான்வழி பிரயாணங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வணிக ரீதியான பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்தமானது ட்ரம்ப் சொன்னது போல 4 வாரங்களில் முடிந்தால் நல்லது, இல்லாவிட்டால் இது ஒரு நீண்ட யுத்தமாக மாறும். நீண்ட யுத்தமாக மாறினால் இன்னும் நிறைய பாதிப்புகள் நம்முடைய இந்தியா தேசத்திலையும் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக, நம்முடைய கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும், அப்போது பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயம்தான். நான் அந்த பக்கம் போக விரும்பலை. நல்லா கவனிங்க. அப்போ இன்னைக்கு ஒரு யுத்தம் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த யுத்தம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினாலே நேற்று ஆரம்பித்தது அல்ல. இந்த பிரச்சனை என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க ஆரம்பத்திலிருந்தே தியானம் பண்ணி வருவீர்களே ஆனால், இந்த பிரச்சனையானது ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. நான் நேற்றைய வீடியோவில் சொன்னேன், இந்த பிரச்சனை நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் தேசத்திலே அணு ஆயுதங்கள் உருவாக்குறாங்க, பலவிதமான யுத்த பொருட்களை அவர்கள் உருவாக்குறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் மற்ற நாடுகள்லாம் உருவாக்க தானே செய்யறாங்க, நம்முடைய இந்தியா உருவாக்க தானே செய்யுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான். நம்ம நாடுகள் எல்லாமே அதை உருவாக்கினாலும் யாருமே பார்த்தீங்கன்னா தவறாக அதை பயன்படுத்துவது கிடையாது. தங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக தேவைப்படும் போது அதை பயன்படுத்தும்படியாக வைத்திருக்கிறாங்க. பொதுவாக நாடுகளை பாதுகாக்கும்படியாக யுத்த பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பல பொருட்களை வாங்கி குமிக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. உதாரணமாக, நம்முடைய சேட்டு ஏற்றப்படும் போது இந்த மிலிட்ரிக்குன்னும் இல்லைன்னா அந்த படைகளுக்குன்னும் யுத்த காரியங்களுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கிறத நாம் பார்க்க முடியும். இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறத நாம் கவனிக்க முடிகிறது. ஓகே, அப்போ இவங்க மட்டும் ஆயுதங்களை உண்டு பண்ணுவதை நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மற்ற நாடுகளெல்லாம் அமைதியாக இருந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஈரான் தேசம் மாத்திரம்தான் பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. பல தீவிரவாதிகளை அவர்கள் தான் உருவாக்கி விட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பணம், பொருள், அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து அவர்கள் டோட்டலாக இஸ்ரவேலுங்கிறதான தேசத்தை இந்த பூமியில் இருந்து அழிக்கணும், அதாவது இந்த பூமியில அந்த தேசமே இருக்கக்கூடாது என்கிறதான ஒரு நோக்கத்திலே இருக்கிறாங்க. இது இன்னைக்கும் நேற்றோ ஆரம்பித்ததான ஒரு நிகழ்வு அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட போது ஏறக்குறைய அன்னைக்கு இருக்கக்கூடிய 5 நாடுகள் ஒன்றாக இணைந்து அடித்தாங்க. பல நாடுகள் பின்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்ததுதான் உண்டு, என்றானதான் உண்டு. என்றான உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு யுத்தத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பயங்கர அற்புதமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களை எப்படியாவது பூமியில் இருந்து முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ திட்டமிட்டது ஈரான்கிற ஒரு தேசம் அல்ல, திட்டமிட்டது பிசாசானவன். பிசாசானுடைய திட்டம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இந்த யூதர்களை பல இடங்களிலே பிசாசானவன்
பிசாசானவன் பல வகைகளிலே வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த பிசாசானவன் யூதனை மாத்திரம் இப்படி போட்டு அலக்களிக்கிறான், வஞ்சிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் தான் ஆண்டவராகிய தெய்வத்தினுடைய பிள்ளைங்க, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் மூலமாக இந்த தேசம் உருவாக்கப்பட்டதாக, இந்த மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள் என்று மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை டோட்டலா அழிக்கணுங்கிறது தான் இந்த பிசாசுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க பைபிள்ல கூட படிச்சு பாருங்க. பைபிள்ல பல இடங்களில் இஸ்ரவேல் ஜனத்தை இந்த பிசாசானவன் உபத்திரவப்படுத்தி இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஆதியாகமத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில் பாருங்க, அவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்தில் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க விடுதலையாக்கப்பட்டு வந்தாலும் கூட பல ராஜாக்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா பல ராஜாக்கள் யூதர்களை தாக்கினதை நாம் அங்கே வாசிக்க முடியும். அதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா நெபுகத் ராஜா யூதர்களை சிறைப்பிடிச்சிட்டு போனதை பார்க்க முடியும். அசிரியர்கள் இஸ்ரவேலர்களை கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு 722 காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக அழிச்சிட்டாங்க. நிறைய பேரை கொன்னுட்டாங்க, நிறைய பேரை விலைக்கு பல நாடுகளுக்கு வித்துட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் எழும்புறாங்க. ரோமர்கள் எழும்பி யூதர்களை துன்புறுத்துகிறதையும் பார்க்க முடிகிறது. இப்படி காலப்போக்கில் இந்த நாடானது பல நாடுகள் மத்தியில் துன்புறுத்தப்படுகிறது. கிபி 70க்கு பின்னாடி பல நாடுகளுக்கு போறாங்க. அங்கேயும் இவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். முக்கியமாக ஜெர்மன் நாட்டில் பயங்கரமாக ஈவு இரக்கம் இல்லாமல் யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. ஒரு புத்தகத்தில் நான் இப்படி படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலையில் எழும்பின உடனே நம்ம வீடை எப்படி கூட்டி குப்பையை கொண்டு கொட்டுவோமோ அது போல யூதர்களை கொலை செய்து பெரிய பெரிய குழியில கொண்டு கொட்டுவாங்களாம். பயங்கரமான நிகழ்வுகள். அதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது கண்ணீர் வரும். எல்லாரும் நிர்வாணமா மாற்றி சுட்டு இருக்கிறாங்க. சில வீடுகளில் உள்ள போய் சொல்லுவாங்களாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு கொண்டு போய் கொன்றுவாங்களாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இருக்கிறது. வாலிப பிள்ளைங்க, பெரியோர், சிறு பிள்ளைங்க, குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த சந்ததியை ஹிட்லர் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொலை செய்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாசி படையானது ஒரு விஷ வாயு கொண்டு பல லட்ச யூதர்களை கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்றோம்னா, இந்த யூதர்களை கொடுமைப்படுத்தினது இல்லைன்னா யூதர்களை இப்படி போட்டு பாடுபடுத்தினது ஒரு மனிதன் செய்ததான செயல் அல்ல. இதை செய்தது மொத்தம் பிசாசு தான். பிசாசு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். அதாவது ஆதி முதல் பிசாசானவன் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல யூதர்களையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான். நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, நாம் அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கான புத்திர சுவிகாரத்தை சிலாக்கியமாக கிருபையினால் பெற்றவர்கள். அவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் இரத்தத்தின்படி, அதாவது யூத வம்சத்திலிருந்து பிறந்து வந்தவங்க. பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் இயேசுவை தள்ளினதுனால தான் அந்த வாய்ப்பு நமக்கு வந்தது. யாரெல்லாம் அவரை அப்பான்னு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததாக வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப யுத்தம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு யுத்தத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூதர்கள் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட இன்று நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தங்கள் கூட இஸ்ரவேல் ஜனத்தை டோட்டலா பூமியிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இதுக்காக இந்த ஈரான் எவ்வளவுக்குள்ள பணம் செலவிட முடியுமோ அவ்வளவுக்குள்ள பணத்தை செலவிட்டு ஆட்களை உருவாக்கி, தீவிரவாதிகளை உருவாக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, யுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதான இடத்துல அவர்களுடைய யுத்தங்கள் வித்தியாசமா இருக்கும். இஸ்ரவேல் அமெரிக்கா பண்ணுகிற யுத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இருக்கக்கூடிய சில இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அவங்களுடைய சில முக்கியமான பகுதிகள், இதெல்லாம் தான் தாக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் அது பாதிக்கப்படுறாங்க. ஆனா இஸ்ரவேலும் அமெரிக்காவும் நேரடியாக ஈரானை தாக்குகிறத நாம் அங்க பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர்கள் நேர்மையாக யுத்தம் செய்கிறதை இந்த இடத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, அப்போ இந்த யுத்தமானது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல இருந்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். அதாவது இந்த ஈரான் தேசத்துக்கும் வேதாகமத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. அது நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் படித்தா மாத்திரம்தான் புரியும்.
வேதாகமத்தில் நீங்க படிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியை உருவாக்கின பிற்பாடு ஒரு மனிதனை பூமியில படைக்கிறாரு. அந்த மனிதன் பூமியிலே கிழக்கு பகுதியிலே இருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிழக்கு பகுதி ஒரு முக்கியமான இடத்தை குறிக்கிறது. இதை பத்தி வேறொரு வீடியோவில் நாம பார்க்கலாம்.